ஒரு நாவல், அதை படத்தோட ஓப்பனிங்லேயே மென்ஷன் பண்றாங்க. ஒரு நாவலை படமா மாத்துறதுன்றது பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அந்த நாவலை படிக்கும் போது எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அதே இம்பாக்டை படத்துல அப்படி கிரியேட் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை விபின் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். வெறும் இது மட்டும் கிடையாது, இந்த ஓவராலா அவங்க ஒரு வாட்டியும் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும் போதும், எக்ஸாம்பிள் ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் ஒரு டிஸ்கஷன், அவங்க அங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் பிளவுஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை எப்படி பொண்ணா ட்ரீட் பண்றாங்க, அந்த பொண்ணா ட்ரீட் பண்றதுனால அந்த பொண்ணுடைய லைஃப் எந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா கீழே இறங்குது, அவனுடைய மரியாதைலாம் எப்படி பிரேக் ஆகுது, அது கண்கூட அங்கம்மாள் பார்த்து மீண்டும் தொலைஞ்சு போன அங்கமாலே தேடி கண்டுபிடிக்கிற அப்படின்ற அந்த ஒரு டிராவல் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடனரி. லிட்ரலா ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கும்போது ஒரு பீக் ஜோன் இருக்கும்ல, ஒரு ஹீரோ ரொம்ப ரெகுலரான நார்மலான லைஃப்ல ஒரு டிராவல் போயிட்டே இருப்பாரு, ஒரு டவுன்ஃபால் இருக்கும், அந்த டவுன்ஃபால்ல இருந்து ஒரு பீக்குக்கு போவார். அதுல ஒரு பெரிய கமர்ஷியல் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுவும் அவங்க சக்சஸ் நம்ம சக்சஸா ஃபீல் பண்ணுவோம், அதுதான் எனக்கு அந்த கமர்ஷியல் பாயிண்டா நான் கோட் பண்றேன். அப்படிப்பட்ட ஒரு பாயிண்டை எனக்கு இந்த படம் பார்க்கும்போது உருவாக்குச்சு. அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. மீண்டும் அந்த அங்கம்மாள் கேரக்டராகவே கீதா கைலாசம் மேம் நடிக்கும் போது அவ்வளோ மாசா இருந்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்ததுன்னா, தொடர்ந்து நம்ம படங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கும், ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் பெரிய அளவில் வசூல் ஈட்ட மாட்டேங்குது அப்படின்றது.